ஹாய் டூட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புட்டிங் செய்கிறது எப்படி, அதுவும் பால் புட்டிங். ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இதில் ஃபுல்லாக ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பால் புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல 1/2 லிட்டர் பால் 2, டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் 2, 4 அமுல் பால் பாக்கெட்டு, பால் மாவு பாக்கெட்டு, அப்புறம் அகர். இந்த புட்டினுக்கு மெயினானதே இந்த அகர் தான். இதை சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இங்கிலீஷில் அகர் அப்படி சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு அகர் பாக்கெட் 30 ரூபா சொன்னாங்க, 2 வாங்கியிருக்கோம் 60 ரூபா. இப்போ அதை வெட்டி அதை சின்னதாக கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அகர். சைனா கிராஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அது பார்க்க கொஞ்சம் கிராஸ் அந்த அரிசியில் உள்ளது மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதை இப்போ வெட்ட போகிறோம். சின்னதாக வெட்டணும். பாருங்கள் எப்படி வெட்டியிருக்குன்னு. இது மாதிரி ரொம்ப சின்னதாக வெட்டணும். அப்போ தான் அது ஊறுறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாக்கெட்டையும் வெட்டிடலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதையும் வெட்டிடுவோம். வெட்டினதுக்கப்புறமா இந்த அகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அது கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அதை ஊற வச்சு கொஞ்சம் காய்ச்சி பாலில் ஊற்றினா தான் அந்த அகர் தண்ணி மாதிரி நல்லா கரெக்டான அளவில் வரும். அதனால தான் அப்படி ஊற வைக்கிறோம். இப்போ ஊற வச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு பாலில் ஊற்றிடலாம். இப்போது பாலை நம்ம காய்க்க போகிறோம். பால் 1/2 லிட்டர் பால் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். 2 பாக்கெட்டையும் ஊற்றிருக்கேன். அப்புறம் பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு இப்படி சின்னதாக வெட்டிக்கலாம். வெட்டி அதுக்குள்ளே போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சோம்ல, அது பால் பவுடரு, அப்புறம் பால், இது எல்லாமே யூஸ் பண்ணணும். இதுக்கு இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் ஒன்றா. பால் பவுடர் 4 பாக்கெட்டையும் இப்படி போட்டுக்கலாம். அந்த நட்ஸையும் முதல்ல லைட்டாக அரைச்சி வச்சுட்டு மறுபடியும் இதெல்லாம் போடணும். பால் ஒரு கிளாஸ் நல்லா கூலிங்காக எடுக்கணும். கூலிங்காக எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1 மினிட் அரைச்சா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அந்த அகரோடு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை அரைக்க போகிறோம். நம்ம அந்த பாலில் ஊற்றிலாம் அரைச்சோம்ல, அதை இந்த அகரை ஊற வச்சோம்ல, அந்த ஊற வச்ச அகரை மறுபடியும் அந்த மிக்சியில் போட்டு அந்த பாலோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. அகர் ஊறினது அந்த தெளிவாக தெரியும், கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியும். மூடிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியான இதாக வரும். அந்த கட்டியாக இருக்கிறத அப்படியே நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கோம்ல பால், அந்த பாலுக்குள்ளே ஊற்றிடணும். நல்லா கூட்டி வச்சு ஊற்றணும். பாருங்கள் இப்படி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் கிண்டிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கட்டியாகிக்கிட்டே வருது. இப்போ நம்ம இது கூட சீனி சேர்க்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சீனி தேவையோ அந்தளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் கம்மியாக தான் போடுவோம், அதனால் ஒரு கப் அளவுக்கு மட்டும் போட்டிருக்கோம். இப்போது கொஞ்சம் கரண்டி எடுத்து கொஞ்சம் நேரம் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நல்லா ஃபுல்லாக கூட்டுங்க. கூட்டி கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா கூட்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. அதை லைட்டாக அந்த சைடு இந்த சைடும் இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அது ஒட்டின மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சால் உங்களுக்கு நல்ல கரெக்டான பதத்தில் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கேப் விட்டு மூடிக்கோங்க. இங்கே பாருங்கள், புட்டிங் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கத்தி வச்சு லைட்டாக அந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா அப்படி அழகாக வந்துடும்.
நீங்கள் அதை ஒரு பிளேட் இருக்கா, பிளேட் எடுத்து அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு அதோடைய ஒரு கவுத்தி பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. புட்டிங் அவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் கூட உடையாமல் அவ்வளோ அழகாக வந்துட்டு அதில் நிறைய மாடல், அந்த பாத்திரத்தில் உள்ள மாடல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ரோஸ் மாடலு, அப்புறம் மேலே உள்ளதெல்லாம் நிறைய மாடல் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெட்டி பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெட்டுது பாருங்கள், எவ்வளோ நைஸாக அப்படியே வெட்டுது பார்த்தீங்களா. புட்டிங் அப்படியே ரொம்ப நல்லா ஆடி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சு வச்சு 2 மினிட்ஸில் எதையும் காணுங்க. என்ன செய்வேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.